நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பாடி எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். எங்க வீட்டுக்கு வாரிசு வந்துருச்சு. சொத்துக்கு வாரிசா இல்லங்க, அந்த குடும்பத்தோட பொறுப்பை அவங்களுக்கு அப்புறமா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. ஆம்பளை சிங்கத்தை பெத்து வச்சிருக்கேன், எனக்கு என்ன கவலை? எதுக்கு? நல்லா அன்பா பாசமா பாத்துக்குவாங்க அப்படின்னா இல்ல, தான் இல்லனாலும் தன்னுடைய பொறுப்புகளை தான் இடத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கால் கட்டு போட்ட உடனே எல்லா விளையாட்டுத்தனமும் போயிரும். எதுக்காக? ஆண்களுடைய வேலைகளையும் தேவைகளையும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா கிடையாதுங்க. திருமணம் ஆச்சுன்னா தன்னுடைய குடும்பத்தனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க குடும்ப பொறுப்புக்காகவே மாறக்கூடியவங்க அப்படிங்கிறதுனாலதான். ஒரு பெண் குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற ஆண் தன்னுடைய தவறுகளை குறைச்சிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? ஆண்கள் திருந்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவா? இல்லங்க. குழந்தைகள் வளர வளர ஆண்களுக்கு பெண்கள் மீதான அபிப்பிராயமும் மரியாதையும் அதிகரிக்கும். அதோட சேர்ந்து அந்த குழந்தைக்கான தேடுதலும் அதிகமா இருக்கும். ஜன்னலோர இருக்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஆனா ஆண்கள் மட்டும் பல நேரங்கள்ல அந்த ஜன்னலோர இருக்கைய தியாகம் பண்ணிதான் ஆவாங்க. மனைவிக்காகவோ, அம்மாக்காகவோ, கூட பிறந்தவங்களுக்காகவோ, தோழிக்காகவோ, ஏதோ ஒரு வகையில விடுப்பு எடுக்கிறது இவங்களுக்கும் அவசியமா இருக்கும். வருஷம் 365 நாளும் ஓடுற இவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா எங்க அந்த ஒரு நாள் லீவ்ல கிடைக்கிற வருமானம் குறைஞ்சு போனா இந்த மாசத்துல தன்னுடைய தேவைகள் தேங்கி நிற்குமோன்ற பயத்துல அந்த விடுப்பை கூட எடுக்க முடியாது. வீட்டிலே இருந்து வீட்டு வேலையை கூட பாத்துக்கலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனா துணிஞ்சு அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா பெண்கள் தான் வீட்டுல இருக்கணும்னு சமூகமா அவங்க கிட்ட நம்ம சொல்லி வச்ச காரணங்கள் அப்படி. எல்லா வகையிலையுமே தன்னுடைய குடும்பத்திற்காக நிறைய தியாகங்களை செஞ்சு எவ்வளவு வருத்தப்பட்டாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய கண்ணீரால வெளிக்காட்டிக்காம மனசுக்குள்ளேயே சுகதுக்கம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொல்லைகள் இருந்தாலும் அதை வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட பாதிக்க கூடாதுன்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம தன்னுடைய மனசுலயே வச்சு எல்லாத்தையும் தனக்கு தானே சமாளிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய சந்தோஷம் சுகதுக்கம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எப்பவும் ஓடா தேயிற ஆண்களுக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள் கூட குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நல்ல பொறுப்பான அத்தனை ஆண்களுக்கும் இனிய ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.